வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசலான்னு இருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எருமைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அது எப்படி நம்ம சொல்கிறோம்னா, 2003 சென்சஸ் பிரகாரம் 10 லட்சத்துக்கு மேலே இருந்த பஃபலோ 2012 சென்சஸில் 7.5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது 2019 சென்சஸ் அது பிரகாரம் 5.6 லட்சமாக குறைஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு 8லேருந்து 9 வருஷத்துக்கும் அது வந்து 2 லட்சம் 2 லட்சம் பஃபலோ வந்து எண்ணிக்கை கம்மியாகிட்டே போகுது. இதுக்கான காரணம் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல பசுவோட கம்பேர் பண்ணும்போது இந்த எருமையானது ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், வியர்வை சுரப்பிகள், அது ஸ்கொயர் இன்ச் ஏரியாவுக்கு கம்மியாக இருக்குது. எவ்வளோ இருக்கணுமோ பசுவில் அதிகமாக இருக்குது. அதனால் அது வெப்ப தாங்குது. அதே சமயத்தில் முர்ரா பஃபலோன்னு இல்லை, எந்த பஃபலோ வந்தாலும் அதில் வந்து வெப்ப தாங்குகிற அளவுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை, கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வெப்ப தாங்காமல் அது நிறைய தண்ணீர் குடிக்குது. தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால அது திடப்பொருள், ஆகாரமாக எடுக்கிற திடப்பொருள் கம்மியாகிடுது. இதனால் சாலிட் நாட் ஃபேட்டுங்கிற பாலில் இருக்கிற திடப்பொருளும் கம்மியாகிடுது. இதனால் கொள்முதல் செய்கிற இடத்துல இந்த பாலுக்கு விலை அதிகமாக போட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கம்மியாக போட்டுடுறாங்க. இது வந்து பயங்கர நஷ்டத்தை கொடுக்குது பண்ணையாளர்களுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். வெப்ப தாங்க முடியாதது, நிறைய தண்ணி குடிக்கிறது, திடப்பொருள் கம்மியாக சாப்பிட்றது, அதனால் எஸ்என்எஃப் கம்மியாக போய் பாலோட விலையும் கம்மியாகிடுது. அடுத்து மெச்சூரிட்டின்னு பார்த்தா, இப்போ பசு வந்து 18 மாதத்துலேயே மெச்சூர் ஆகிடும். அதை உடனே நீங்கள் செயற்கை கருவூட்டல் செஞ்சு அதை வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஆனால் இது 2.5 வருஷத்தில் தான் அது வந்து மெச்சூர் ஆகுது. அப்படி மெச்சூர் ஆன பல எருமைகளில் இது கருப்பை, மற்ற சூலகம் அதெல்லாம் ஒழுங்காக டெவலப் ஆகாத ஸ்டேஜ்லேயும் சில சமயம் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கன்னு சொல்லுவாங்க, சென ஊசி போடாமல். அதனால் 3 வருஷம் கூட மெச்சூரிட்டி ஆகி முதல் இன்செமினேஷன் பண்ணுறதுக்கு 3 வருஷம் கூட சில எருமைகள்லாம் ஆகிடும். இதனால் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டிலே ஆகிடுது. உங்களுக்கு 3 வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு பாலே கிடைக்க ஆரம்பிக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது வரைக்கும் அவங்க அடர்த்தீவனம் போட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பண்ணையாளர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக சைலண்ட் ஹீட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பசுக்கள் வந்து ஈஸியாக சினை பருவத்தில் வர்ற அறிகுறிகளை காட்டும். ஆனால் எருமைகள் அது மாதிரி கிடையாது. அது இரவில் தான் அந்த சினைப்பருவ அறிகுறிகளை காட்டும். நம்ம இரவில் அதை நல்லா வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னாக்க, அது சினைப்பருவ அறிகுறிகள் தெரியலன்னாக்க நம்ம 2-3 ஹீட்டை மிஸ் பண்ணுறது மாதிரி ஆகிடுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஷுவல் பிஹேவியர், இது பசுக்களில் உண்டு. அது சினைப்பருவத்தில் இருக்கும்போது ஒரு பசு மற்ற பசுக்கும் மேலே தாவும். அதே மாதிரி ஒரு பசு மற்றொரு பசு வந்து மேலே தாவறதுக்கு அனுமதிக்கும். அதுதான் சரியான டைமு செனை ஊசி போடுறதுக்கு. ஸோ இந்த ஹோமோசெக்ஷுவல் பிஹேவியர் வந்து முர்ரா பஃபலோ, நாட்டின என்டி பஃபலோ, இதில் எல்லாத்துலேயுமே ஆப்சென்ட்டாக இருக்குது. இதனால் நமக்கு வந்து சினைப்பருவ அறிகுறியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ நீங்கள் தொடர்ந்து 2-3 சினைப்பருவ அறிகுறிகளை விட்டீங்கன்னாக்க ஒரு சினைப்பருவத்துக்கு அடுத்த சினைப்பருவம் வர்றதுக்கு 21 நாள். நீங்கள் 3 சினைப்பருவத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா 63 நாள் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறது டிலே ஆகுது. அதோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 10 லிட்டர்னா 630 லிட்டர் உங்களுக்கு லாஸு. அது மட்டும் இல்லாமல் லாக்டேஷன் கர்வ்லையும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது பசுமாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கெப்பாசிட்டி 2000 லிட்டர் ஒரு ஈத்துக்குனாக்கா, முதல் கண்ணுக்குட்டி போட்டோம்னா 1800 லிட்டர் ஒரு ஈத்தில் கொடுக்கும். அடுத்த ஈத்தில் 2000 கொடுக்கும். அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். 3வது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம், 4வது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம், 5வது 6வது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஸ்டேபிளாக 2000 கொடுக்கும். அப்புறம் 7வது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் தான் அது இறங்கும், முகத்தில் கீழே இறங்கும். ஆனால் பஃபலோவை பொறுத்த வரைக்கும், எருமையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. அதோட கெப்பாசிட்டி 2000 லிட்டருன்னா, ஒரு ஈத்துக்கு 2000 லிட்டருன்னா, முதல் ஈத்தில் 1800, அடுத்து 2000 லிட்டர் 2வது ஈத்தில், அப்புறம் 3, 4, 5வது ஈத்துலேயே குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் ஒரு ஸ்டேபிள் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பஃபலோவில் இல்லை. விரைவிலேயே அந்த ஸ்டெபிலிட்டி கம்மியாகிடுது. அடுத்ததாக ஒரு ஹீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது வந்து சினைத்தருவத்தில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே சில சமயங்களில் வெட்னரியன்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். வெட்னரியனை வீட்டுக்கே கூப்பிட்டு
கொஞ்சம் பாருங்க, இது சினை தருணத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு சினை அறிகுறிகளை காட்டாம கோடை காலத்துல இந்த ப்ராப்ளம் வரும். இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதனால நிறைய பேர் எருமை மாடை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்ட்டு எல்லாருமே பசுமாடு வளர்க்க போயிடுறாங்க. இதுதான் முக்கியமான ரீசனு. இதே இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த இவ்வளோ 6-7 காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் முக்கியமான காரணம் வாட்டர் பாடிஸ் கம்மியாக இருக்கிறது தான். அது வந்து ஒரு வேலையிங் டேங்க் குளம் குட்டைகளில் அது வெப்ப காலங்களில் அது வந்து வெப்பத்தை தாங்க முடியாத கோடை காலங்களில் அது வந்து முங்கி இருக்கணும். இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அது மேலே தண்ணி அடிக்கணும். அப்போ தான் அது அந்த வெப்ப எரிச்சிலேருந்து விடுபடும். இது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதனால தான் இங்கே எருமைகளோட எண்ணிக்கை ஏறுமுகத்தில் இருக்குது. உங்களுக்கு அங்கே வற்றாத ஜீவநதிகள் இருக்கிறதுனால அங்கே நிறைய குளம் குட்டைகளும் இருக்குது. பருவ மான்சூனும் அங்கே அவ்வளோவா ரொம்ப ரேராக தான் பொய்யாகுது. கரெக்டாக இங்கே பெஞ்சிருது. அதே மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது, இந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்குது, இமாலயன் மலைத்தொடர் ஒட்டி இருக்கிற உத்தரப்பிரதேஷ், பீகார் வற்றாத ஜீவநதிகள்னால நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது. இங்கே ஆரவல்லி மலைத்தொடர் வந்து ராஜஸ்தான், குஜராத் அந்த பகுதிகளிலையும் வளமையாக்குது. இங்கே விந்திய சாத்புரா மலைத்தொடர் வந்து குஜராத்தில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா பார்டரில் போய் மத்திய பிரதேச நடுவில் போய் அது சத்தீஸ்கரில் போய் முடியுது. அது போகிற இடமெல்லாமே உங்களுக்கு வாட்டர் பாடிஸ் நிறைய இருக்குது. ஹிமாலயாஸ்லேருந்து வர்ற குளிர் காற்றை அது தடுத்து மழையை பொழிவிக்குது. இதனால் வாட்டர் பாடிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் சொன்ன இந்த மாநிலங்கள்லாம் பஃபலோ பாப்புலேஷன் ஏறுமுகத்தில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வாட்டர் பாடிஸ் கம்மியாகிட்டே இருக்குது. இதுதான் முக்கியமான காரணம். இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். தேங்க்யூ.